தஞ்சாவூர் போற வழியில இருக்கக்கூடிய நல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண பெருமாள். அங்க கிரி சுந்தரி அம்பாள் பேரு. அங்க ஜடாரி வைப்பாங்க. விஷ்ணு கோவில் வைக்கிற மாதிரியே சிவன் கோவில்ல ஜடாரி வச்சிருப்பாங்க. எண்ணி 90 நாளுக்குள்ள அந்த கோவிலுக்கு போனா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இத தாண்டியும் நீங்க ஒரு திருமணத்தை இண்டிகேட் பண்றீங்க. லேட்டா அது இந்த கோயிலுக்குலாம் நான் போயிட்டு வந்துட்டேன் மேடம். யார் எந்த கோயில் சொன்னாலும் நான் விடுறதில்ல. நான் போயிட்டு வந்துட்டேன். முருகனுக்கு விளக்கேத்தியாச்சு. நான் வந்து 6 வாரம் உட்காந்தாச்சு. கதஸ்தி கவசம் படிச்சாச்சு. இந்த பக்கம் புடிச்சு என் குலதெய்வ கோவிலுக்கு போயாச்சு. மகாவிஷ்ணு கோவில்ல அப்படியே சாட்சாகமா விழுகுறேன். அப்படியுமே எனக்கு திருமணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, எப்பயுமே சொல்ற மாரி யாருக்கு எது செட் ஆகும்னு ஒரு நியதி இருக்கு. எல்லா நாள்லயும் எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. சில நாட்கள் தான் சில விஷயத்த பண்ண முடியும். அப்ப அந்த நாள்ல அந்த விஷயம் பண்ணும்போது அது சக்சஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது சஷ்டி திதி. சஷ்டி திதி அன்னைக்கு, அதே மாரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர நாள் வருதுல்ல. மேபி நீங்க ஒரு அஸ்வினியா இருக்கீங்க, பரணியா இருக்கீங்க, கிருத்திகா இருக்கீங்க, அஸ்தமா இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்க போயிட்டு முருகன் கோவில்ல செவ்வரளி பூ குடுத்து வழிபாடு செய்துவிட்டு வந்தால் 21 வாரத்துக்குள் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும்.